வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ஃபார் புன்னகையுடன் பயணிப்போம் யூடியூப் சேனல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் நாட்டுக்கோழி தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சிட்டேன். வெங்காயம், ஸ்பைசஸ் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், தக்காளி வந்து மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து இது எங்கள் வீட்டு செடியிலே இருந்தது. ஒரு 2 இனுக்கு வந்து நான் கிள்ளிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுட்டு நல்லா கடாய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்த பிறகு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பைசஸ் வச்சுருக்கீங்களா, இந்த ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் நான் 3 வெங்காயம் வந்து எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் பார்த்திங்கன்னா இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து ப்ரௌனிஷாக வரலும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு, இந்த நாட்டுக்கோழிக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கசகசா, சோம்பு முக்கியம். இந்த 2 பொருள் வந்து சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 3 தக்காளி பழம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இது போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி வந்து குக் ஆகிற அளவுக்கு வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வந்து வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் சிக்கனை வந்து நல்லா மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா கறி வந்து பார்த்தோன்னா க்ளீனாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டிருப்போம் இல்லைங்களா, அதனால் இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி வந்து தண்ணி வந்து சொட்டி வரும். இந்த டைமில் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நான் வந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி வந்து மிளகாய்த்தூள் சரியான காரங்க. நான் அரைச்ச மிளகாய்த்தூள் நான் வந்து எனக்கு தெரியும் மீடியமாக நான் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து தண்ணி, இந்த நாட்டுக்கோழினாவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். நான் குக்கர்லலாம் வைக்க மாட்டேன். நான் எப்போவுமே கடாயில் தான் செய்வேன். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிளாஸ் அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து மூடி போட்டு நல்லா வேக வச்சுட்டேங்க. ஃபைனலாக வந்து நான் உப்பும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டேன். செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக வெந்து இப்படி தான் இருந்துச்சு. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு தூவி இறக்கிடணும். அவ்வளோதாங்க நாட்டுக்கோழி. இது எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உண்மையிலேயே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நாங்கள் சைட் டிஷ்ஷாக களி தான் வந்து செஞ்சுருந்தோம். எங்கள் வீட்டில் எப்போ நான்வெஜ்ஜு செஞ்சாலுமே எங்கள் வீட்டில் களி வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்கங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய். அப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.